எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய மே 4ஆம் தேதி தொடங்கி மே 28ஆம் தேதி வரை, அதாவது அக்னி நட்சத்திர காலகட்டத்திற்குள் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர யோகத்தை பெறக்கூடிய 4 ராசிகள் யார் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம். பதிவை முழுமையாக பாருங்கள். சமீபத்தின பதிவுகள் இந்த அக்னி நட்சத்திரத்தை பற்றி நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அக்னி நட்சத்திரம்னா என்ன, அக்னி நட்சத்திரத்தில் என்ன மாதிரியான விஷயங்களை செஞ்சால் நமக்கு பலன்கள் உண்டு, எதையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி நம்மளுடைய சேனலில் விளக்கமாக பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் ஏற்படும் கிரகங்களினுடைய சஞ்சாரங்களின் காரணமாக குறிப்பிட்ட சில ராசியினருக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அதன்படி அவர்கள் இந்த அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வர யோகத்தையும் பெற இருக்கிறார்கள். அவர்கள் யார் என்பதை இந்த வீடியோவில் விளக்கமாக பார்ப்போம். அதாவது இந்த அக்னி நட்சத்திரம் மே 4 தொடங்கி 28 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். இந்த இடைப்பட்ட காலத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிரனினுடைய சொந்த ராசி சஞ்சாரத்தின் காரணமாகவும் ரிஷப ராசியில் ஏற்படக்கூடிய மாளவிய ராஜயோகத்தாலும் இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்பட போகிறது. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்னலாம் சாதிக்கணும்னு நினச்சாங்களோ அதை எல்லாத்தையும் சாதிப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் சும்மாவே இருந்தாலும் கூட உங்களை தேடி யோகம் வந்து சேரும், அதிர்ஷ்டம் வந்து சேரும், உங்களை நல்ல நேரம் இழுத்துக்கிட்டு போகும், நல்ல வழியில் உங்களுடைய வளர்ச்சி பாதைக்கு இந்த காலகட்டம் உறுதுணையாக இருக்கும். சரிங்களா? அதன்படி முதல்ல வர ராசி யார் அப்படின்னா மேஷ ராசிக்கார நண்பர்கள். மேஷ ராசிக்கார நண்பர்கள் இந்த அக்னி நட்சத்திர காலம் முடிவதற்குள் கட்டாயமாக ஏதேனும் ஒரு வீடோ சொத்தோ மனையோ வாங்குவதற்கு உண்டான திட்டத்தை தீட்டி விடுவார்கள். அதற்கான சூழ்நிலையை வகுத்து விடுவார்கள். ஏன்னா அக்னி நட்சத்திர காலத்தில் வீடு வாங்கிறது, சொத்து வாங்கிறது, மனை வாங்கிறது கூடாது. பட் இந்த காலகட்டத்துக்குள்ளேயே அது வாங்கிறதுக்கான சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டுடும். கரெக்டாக அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச உடனே அந்த பொருட்களை நீங்கள் வாங்குற மாதிரி இருக்கும். இப்படி இந்த அக்னி நட்சத்திர காலம் உங்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களையும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்குண்டான யோகங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கும் காலமாக அமைய இருக்கிறது. சரிங்களா? இது மேச ராசிக்கார நண்பர்களுக்கு. அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல மேஷராசிக்காரங்க பணி செய்யக்கூடிய இடத்துல பதவி உயர்வு கிடைக்கும். இப்போது சாதாரண ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறங்க, ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கான அத்தனை யோகமும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஏற்பட போகுது. ஸோ மேஷராசிக்காரங்க அவங்களுக்கு அந்த அந்த உயர் பதவிக்கு உண்டான டைம் அப்படின்னு இந்த டைமை கட்டாயம் சொல்லலாம். சரிங்களா? ஸோ மேஷராசிக்காரங்க கண்ணை மூடிக்கிட்டு சந்தோஷமாக இருங்க. பிகாஸ் இந்த அக்னி நட்சத்திர காலம் உங்களுக்கான அதிர்ஷ்ட காலம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்தது ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா உங்களோட
ராசிநாதன் சுக்கிரன் உங்களுடைய சொந்த ராசியிலேயே ஆட்சி பெறுறது தான் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களுக்கு ஏற்படுற மிகப்பெரிய சிறப்பான ஒரு விஷயம். இப்படி சுக்கிரன் சொந்த ராசியில் ஆட்சி பெறும் பொழுது தடைப்பட்ட அத்தனை காரியங்களும் தடையில்லாமல் நடந்து முடியும். என்ன சொல்லணும்னா, சுக்கிரன் என்பவர் சுகபோகங்களின் அதிபதி. ஸோ நீங்கள் சுகபோகமாக வாழ்வதற்கு என்னென்னலாம் வாங்கலாம் என்று திட்டமிட்டு கொண்டிருந்தீர்களோ, உதாரணத்துக்கு சொல்லணும்னா வீடு வாங்கணும், நிலம் வாங்கணும், நகை வாங்கணும் அப்படின்ட்டு சுகபோகமாக வாழ்வதற்கான சொத்துக்கள் வாங்குவதற்கு திட்டமிட்டுக்கிட்டு இருந்து அந்த திட்டங்களில் தடங்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கிற பட்சத்தில் அந்த தடங்கள் அத்துணையும் இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் நீங்கும். இன்னும் சொல்லணும்னா, உங்களுடைய ரிஷப ராசியில் ஏற்படக்கூடிய மாளவிய யோகத்தால் அக்னி நட்சத்திரம் முடிவதற்குள் நிச்சயம் ரிஷபராசிக்காரர்களினுடைய நிதி நிலைமை மிக பெரிய அளவில் உயரும். தொட்டதெல்லாம் வெற்றியாக அமையும். ரிஷபராசிக்காரங்க இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் ஒரு சின்ன மண்ணை தொட்டாலும் அது பெரிய பொன்னாக மாறும். அந்த அளவுக்கு யோககரமான காலமாக அக்னி நட்சத்திர காலம் ரிஷபராசியினருக்கு அமைய இருக்கு. உங்களோட ராசியில் இந்த மாளவிய யோகம் என்பது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில், அதுவும் இந்த வருடத்தில் உங்களுக்கான அடுத்த கட்டத்திற்கு உங்களை கொண்டு செல்வதற்கு அடியெடுத்து வைப்பதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலையாக இருக்கட்டும், உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டமாக இருக்கட்டும், சுபகாரியங்களாகட்டும், எல்லாத்துக்குமே இந்த அக்னி நட்சத்திர காலகட்டம் ஒரு பிள்ளையார் சொல்லி போடும். அக்னி நட்சத்திரம் முடிந்தவுடன் நீங்கள் தாராளமாக அந்த காரியங்களில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. சரிங்களா? ஸோ ரிஷபராசிக்கும் நல்லா இருக்கு. அடுத்து மிதுன ராசிக்கார நண்பர்கள், உங்களுடைய ராசிநாதன் பெயர்ச்சி ஆகிறார். புதன் பெயர்ச்சி. அக்னி நட்சத்திர காலம் அப்படிங்கிறது சூரியனுடைய அதீத தாக்கம் உடைய காலம் அப்படின்னு சொல்கிறதுங்க. பொதுவாக இந்த சூரியன் பலம் பெறும்போது புதன் பகவானும் மறைமுகமாக பலம் பெறுவார். ஏன்னா சூரியனுக்கு மிக அருகில் இருக்கிற கோள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் தான். ரெண்டாவது இருக்கிற கோள் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். ஸோ சூரியன், புதன், சுக்கிரன் 3 பேரையும் முக்கூட்டு கிரகங்கள்னு ஜோதிடம் சொல்லுது. இந்த 3 கிரகங்களையும் காதல் கிரகங்கள் அப்படின்னும் ஜோதிடத்தில் சொல்லப்படுகிறது. புதன் பகவான் பார்த்தீங்கன்னா சூரியன் வலிமையாக இருக்கும் பொழுது 2 மடங்கு வேகத்தில் ஆக்டிவ் ஆவார். அதன்படி பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்களுக்கு ஏற்படுற யோகம் கட்டாயம் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் எதிர்பாராத வகையில் பணவரவு அதிகரிப்பதையும், எதிர்பார்க்காத விஷயங்களை நடத்தி கொடுக்கும் காலமாக இருக்கும். இதெல்லாம் நடக்குமா என் லைஃப்பில் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருந்த விஷயங்கள், இதெல்லாம் என்னுடைய வாழ்க்கையில் கனவாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள், அது கனவல்ல, அது நினைவாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயங்களை நிறைவேற்றி தரக்கூடிய காலகட்டமாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலகட்டம் விளங்குகிறது. சரிங்களா? ஸோ மிதுன ராசிக்கும் நல்லா இருக்குது. அடுத்து மகர ராசிக்கார நண்பர்கள், சனி பகவானுடைய ராசி. இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த அக்னி நட்சத்திர காலகட்டத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. சனியோட ராசி, சூரியன் பலம் பெறும்போது சனி கொஞ்சம் டவுன் ஆவார், கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் சொன்னாலும் கூட, மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஆக்டிவான ராசி அப்படின்னு சொல்கிறது. அதாவது சூரியன் சனிக்கு பகை அப்படின்னாலும், அதே மாதிரி சனிக்கு சூரியன் பகை அப்படின்னாலும், மகர ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சூரியன் பெருசாக தீமைகளை செய்கிறது இல்லைங்கிறது தான் உண்மை. ஏன்னா உழைப்பாளிகளை, ஆக்டிவாக இருக்கிறவங்கள சூரியனுக்கு ரொம்ப பிடிக்கும். சூரியன் அப்படின்னாலே சுறுசுறுப்புன்னு அர்த்தம். சுறுசுறுப்புக்கு பேர் போனவங்க மகர ராசிக்காரங்க. அக்னி நட்சத்திர காலகட்டத்தில்
வருமானத்தில் சூரியன் உங்களுக்கு அபரிவிதமான லாபத்தை கொடுக்க இருக்கிறார். என்ன சொல்லணும்னா 2 மடங்கு லாபம். இது வரைக்கும் நீங்கள் சம்பாரிச்சிட்டு இருந்ததில் உங்களுக்கு கிடைச்ச லாபத்தை விட 2 மடங்கு லாபம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதிரடி வருமானம் கிடைக்க போகுது. அதிரடி வருமானம்னா லம்ப் கேஷ் அப்படின்னு சொல்கிறதுங்க. 2-3 மாதம் சம்பாதிக்கிறத இந்த 1 மாதத்தில் சம்பாதிச்சிடுற மாதிரி, லம்பான கேஷை நீங்கள் சம்பாதிச்சிடுற மாதிரியான யோக நிலை ஏற்படும். வேலை மற்றும் உங்களுடைய தொழில் சிறப்பாக இருக்கும். முக்கியமாக உத்தியோகத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் இல்லை. ஸோ அக்னி நட்சத்திர காலமான மே 4 முதல் மே 28 வரை இடைப்பட்ட இந்த 25 நாட்களில் மிகப்பெரிய ராஜயோகத்தை அடையக்கூடிய ராசியினர் மேஷம், ரிஷபம், மிதுனம், மகரம் ஆகிய ராசியினர். இருந்த போதிலும் என்ன சார் ஒரு இக்கு வைக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால், ஒரு இக்கு இங்கே வச்சு தான் ஆகணும். என்னென்னா, உங்களுக்கு அனுகூலங்கள் கிடைத்தாலும் கூட இந்த ராசிகளில் சில நட்சத்திரங்களில் சூரியனுடைய பயணம் இருக்கிறது. இந்த அக்னி நட்சத்திர பயணம் உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் தொடங்கி கிருத்திகை 4 பாதம் முழுவதையும் சூரியன் கடந்து ரோஹிணி முதல் பாதத்தில் அக்னி நட்சத்திர பயணத்தை நிறைவு செய்கிறார். அதனால் பரணி நட்சத்திரம் குறிப்பிட்டு சொல்லணும்னா பரணி 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், கிருத்திகை 4 பாதமுமே, கிருத்திகை 1 2 3 4 பாதமுமே, ரோஹிணி முதல் பாதம் மட்டும். இந்த நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கவனம்னா என்னென்னா, சூரியன் ரொம்ப பவராக ஆக்டிவ் ஆகும்போது ஒரு தலைகணத்தை உங்களுக்கு கொடுத்துருவார். நாம் தான் பெரிய ஐ ஆம் த கிங் ஆஃப் த வேர்ல்ட் அப்படிங்கிற மாதிரி, நான் தான் எல்லாத்துக்குமே ஹெட்டு. பொதுவாகவே சூரியன்னாவே தலைமை பண்புன்னு சொல்லுவோம், அதிகாரம்னு சொல்லுவோம். சிம்மராசினர் சூரியனுடைய நட்சத்திரக்காரங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பதவியில், ஆளுமை மிக்க பதவியில் இருப்பாங்க. பிகாஸ் சூரியன்னாவே அதிகாரம், ஆளுமை. ஸோ சூரியன் ரொம்ப பவராக இருக்கும்போது அந்த அதிகாரம், ஆளுமை ஆகியவை திமிராக மாறும் ஒரு சூழ்நிலை அமைந்துவிடும். ஒரு மனிதன் அதிகார போதை எப்பொழுது தலைக்கு ஏறுதோ அப்போது அவனுக்கு பிரச்சனை ஏற்படும். அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதிகாரங்கிறது இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு இருக்காது. அதனால் எளியவரிடத்திலும் அன்பு செலுத்தி உங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்யாமல் நல்ல முறையில் ஒரு பணிவாக அன்பாக இருந்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை. பணம் தொடர்பான விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடனுக்குரிய காரகராக சூரியன் வருவார். கடன் கொடுக்கறது, கடன் வாங்கிறது, இதுக்கெல்லாம் காரகர் யாருன்னா சூரியன் தான். ஸோ இந்த இடைப்பட்ட காலத்தில் இந்த நட்சத்திரக்காரர்கள் பெரும் தொகையை கடனாக கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். பெரும் தொகையை நீங்கள் கடனாக வாங்க போகிறீங்கன்னாலும் இந்த காலத்தில் வாங்க வேண்டாம். யோசிச்சுட்டு அக்னி நட்சத்திரம் முடிஞ்ச வெட்டி வாங்கிக்கோங்க. யாருக்கும் ஜாமீன் போட வேண்டாம். பொதுவாக சூரியன் ரொம்ப அதீத வலிமையாகும் பொழுது இந்த ஜாமீன் அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க. நான் பார்க்குறது உண்டு, அனுபவ ரீதியாக, ஜோதிட ரீதியாக நான் பார்க்குறது உண்டு. ஜாமீன் போட்டுருவாங்க. சார் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க சார், என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு சார், என் மாமா சார், என்னுடைய மாப்பிள்ளை சார் அப்படின்ட்டு தெரிந்தவர்கள் தான் ஏமாற்ற மாட்டாங்கங்கிற நம்பிக்கையில் நீங்கள் ஜாமீன் போட்டுருவீங்க. உங்களுக்கு அது பெரிய பிரச்சனை ஆகிடும். அதனால் ஜாமீன் போடுவதை தவிர்ப்பது நல்லது. பணி செய்கிற இடத்துல கவனமாக இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அதிகார மமதையால் உங்களுக்கு கீழே இருக்கிறவர்களை பகைச்சிக்காதீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த நட்சத்திரத்துக்கு நல்லா தான் இருக்குது, அனுகூலம் தான் வரும். சரிங்களா, கவலை வேண்டாம். அதே நேரத்தில் வழிபாடுகள் செய்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா அக்னி நட்சத்திர காலத்தில் வழிபாடுகள் செய்கிறது, இறை வழிபாட்டில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது ரொம்ப சிறந்த பலனை பெற்றுத்தரும். பொதுவாக முருக வழிபாடு சிறப்பு. ஏன்னா அக்னி தேவனுடைய மறு அவதாரம் தான் முருகப்பெருமான். அக்னியிலிருந்து தோன்றியவர் தான் முருகன். ஸோ முருக வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. டெய்லி போக முடியலனாலும் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் வர செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் முருகன் ஆலயம் சென்று முருகனுக்கு 6 அகல் விளக்குகளில் நல்லெண்ணெய் தீபமோ நெய் தீபமோ நீங்கள் பஞ்சுத்திரியை கொண்டு ஏற்றி வழிபாடு செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு முருக வழிபாடு. அடுத்து சூரிய நமஸ்காரம் மிக மிக சிறப்பு. இந்த சூரிய நமஸ்காரம் அப்படிங்கிறச்ச
காலையில் உதிக்கக்கூடிய அந்த இளம் சூரியன் அப்படின்னு சொல்கிறது. பல பேர் சூரிய நமஸ்காரம் செய்கிறேன் அப்படின்ட்டு 9 மணி 10 மணிக்கு வர சூரியனை பார்த்து கும்பிடுவாங்க. அது உச்சிக்கு வர சூரியன். அந்த டைமில் கும்பிட்டிங்கன்னா தலைவலி தான் வரும். அதனால் ஒரு 7 மணிக்கு மேலே ஒரு 8 8:30 அந்த இளம் சூரியன்னு சொல்லுவோம். அந்த இளம் வெயில் சூரியன் அந்த டைமில் சூரிய நமஸ்காரம், சூரியனை பார்த்து கும்பிட்டு கையெடுத்து கும்பிட்டு பூமியை தொட்டு கும்பிட்டு வணங்குனீங்கன்னா அதுதான் சூரிய நமஸ்காரம். எளிமையாக செய்யலாம். சரிங்களா? அடுத்தது தீபம் ஏற்றுவது. இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் தீபத்தை ஏற்றுவது ரொம்ப விசேஷம். பிகாஸ் ஏன் நாம் இறைவனிடத்தில் தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அக்னி என்பவர் நம்மளுடைய விருப்பங்களை இறைவனிடத்தில் கொண்டு செல்லக்கூடியவர். தேவர்களில் அந்த அக்னி தேவருக்குரிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்தர்கள் வைக்கிற விருப்பங்களையும் கோரிக்கைகளையும் அக்னி தேவர் இறைவனிடத்தில் கொண்டு செல்வார். அதனால தான் உங்களுடைய பிரார்த்தனைகளை வைக்கும் பொழுது தீபத்தை ஏற்றி வைத்து உங்கள் பிரார்த்தனைகளை வைங்க அப்படின்னு சொல்கிறது. அதனால் அக்னி தேவரினுடைய காலம் இந்த அக்னி நட்சத்திர காலம். அதில் ஒன்றும் டவுட்டே வேண்டாம். ஸோ இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் தீபங்களை வீட்டில் காலையில் ஏற்றி வச்சுட்டு மாலையில் ஏற்றி வச்சுட்டு, அகல் விளக்கில் சாதாரணமாக ஏற்றி வைக்கலாம், இல்லை காமாட்சி அம்மா விளக்கில் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன விருப்பமோ, திருமண தடை விலகணும், பொருளாதார தடை விலகணும், சொத்து சேரணும், உடல் ஆரோக்கியம் நல்லா இருக்கணும், இப்படி என்ன உங்களுக்கு கிடைக்கணும்னு விரும்புகிறீங்களோ அது கிடைக்கணும்னு இறைவனை வேண்டிட்டு நீங்கள் டெய்லி வீட்டில் தீபம் ஏற்றி பிரார்த்தனை பண்ணுறச்சே உங்களுக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் உங்களுடைய உடலை நல்லபடியாக பார்த்துக்கணும். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா நிறைய தண்ணி குடிங்க. உடம்பை டீஹைட்ரேட்டாக விடாதீங்க. நிறைய தண்ணி குடித்து ஹைட்ரேட்டாக வச்சுக்கோங்க. தேவையற்று காலை 11 மணியிலிருந்து மாலை 4 மணி வரை வெளியே செல்வதை தவிர்த்து விடுங்கள். முதியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் தேவையற்று வெளியே செல்வதை கட்டாயம் தவிர்த்து விடுங்கள். மற்றபடி நீங்கள் சேஃபாக வீட்டுக்குள்ளே இருக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நாம ஜபங்களை செய்வதின் மூலமாக அக்னி தேவர் உங்களுக்கான பலன்களை அதீதமாக உங்களுக்கு உண்டாக்கி கொடுப்பார். நான் முன்னாடி சொன்ன மாதிரி அக்னி தேவரோட வேலையே என்னென்னா, நாம் வைக்கிற கோரிக்கையை இறைவனிடத்தில் கொண்டு போகிறது தான். ஸோ அந்த அக்னி நட்சத்திர காலத்தில் நீங்கள் சொல்லக்கூடிய நாம ஜபங்கள், இறைவனுடைய நாமங்களை சொல்லி ஜபம் செய்கிறதுனால அந்த ஜபத்துக்கான பலன்களை 2-3 மடங்கு அதிகமாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அக்னி தேவர். ஸோ அந்த அக்னி நட்சத்திர காலம் என்பது நாம் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய காலம். உலகத்துக்கே பிதாகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவானினுடைய அருளை நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கச் செய்ய பயன்படுத்தி கொள்கிற காலம் என்பதால் இந்த அக்னி நட்சத்திர காலத்தை யாரும் தவற விடாதீங்க. இவ்வளவு நேரம் பொறுமையாக நம்மளோட வீடியோவை பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.